வணக்கம். வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். நம்மளோட செப்டம்பர் 2023ல ஸ்கீம் அண்ட் அப்பாயின்மெண்ட் என்னென்னலாம் நேஷனல் நியூஸ்ல இருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எம்சிக்யூ வயசுல வந்து என்னன்னா நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நீங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க, ரயில்வே ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டெஃபினட்டா வந்து 2024க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்களா. கொஸ்டின் நம்பர் 1, ஜல் ஜீவன் மிஷன் ஹேஸ் ரிப்போர்ட்டட் டு ப்ரொவைட் டேப் வாட்டர் கனெக்ஷன் டு ஹவு many ரூரல் ஹவுஸ்ஹோல்ட் till 2023 since it launched. ஸோ ஏன் இந்த கொஸ்டின் கேட்டுக்கணும், ஜல் ஜீவன் மிஷன்ஸ் அடிக்கடி வந்து நியூஸ்ல இருந்தது. அண்ட் ஆல்சோ 2023 வரைக்கும் வந்து என்னன்னா நாங்க ஒரு இதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருந்தோம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன, 11 crore. சரியா, 2023 வரைக்கும் எவ்வளவு பேருக்கு வந்துன்னா ஹவுஸ் ஹோல்டுக்கு டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 11 crore வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த க்ரோர்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது இல்லாம நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜல் ஜீவன் மிஷன்ஸ் வந்து என்னன்னா அதோட மைல் ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. செகண்ட், இந்த ஜல் ஜீவன் மிஷன் ரிலேட்டட் வந்து என்னன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2019ல வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பை பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்டபிள் வந்து என்ன டேப் வாட்டர் கனெக்ஷன் இன் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ல வந்து என்ன கொடுக்கணும், எதுக்குள்ள அப்படின்னா 2024க்குள்ள வந்து என்னன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்க. இந்த மிஷன்ஸ் யாரு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஸோ இது எல்லாமே வந்து என்ன இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களோட ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டபிள் வந்துன்னா டேப் வாட்டர் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, பெர் டே வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்சனுக்கு எவ்வளவு லிட்டர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்க செக் பண்ணுங்க. சரிங்களா. இது உங்களுக்கான ஒரு டாஸ்க். சரி, இப்ப ஜல் ஜீவன் மிஷன் நான் கொடுத்துருக்கேன். இதே நீங்க ஒரு வந்து என்னன்னா ஒன்ஸ் பாத்துக்கங்க. ஏன்னா நம்ம இமேஜ் பார்க்கும்போது நிறைய வந்து என்ன அப்படின்னா மைண்ட்ல சேவ் ஆகும், மறக்க மாட்டோம் அதுக்காக. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போலாம். விச் இஸ் த வந்து என்ன ஃபர்ஸ்ட் சோலார் சிட்டி இன் த கண்ட்ரி. ஏன் சோலார் சிட்டி கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சோலார் வந்தாவே என்ன வந்துடும், கண்டிப்பா வந்து என்ன ரினியூவல் கீழே வந்து என்ன வந்துடும். ரைட்டா. ஸோ ரினியூவல் வர்றதுனால வந்து என்ன அப்படின்னா நிறைய இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து என்னன்னா கிளைமேட் ரிலேட்டடா, ஸோ அதாவது கிளைமேட் ரிலேட்டடா வந்து என்னன்னா கவர்மெண்ட் நிறையவே இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ரினியூவல் ரிலேட்டடா வந்து என்னன்னா சோலார்ல இருக்கட்டும், அதே மாதிரி வந்து என்ன விண்ட் எனர்ஜியா இருக்கட்டும். ஸோ இதுல எல்லாமே வந்து என்ன இருக்கிறாங்க. ஈவன் சோலார்ல வந்து என்ன 175 வந்து என்ன ஜிகா கட்ஸ்க்கான நம்ம இது வந்து இருக்கு. சரிங்களா, ஆம்பிஷன்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு. அதனால அது இம்பார்ட்டன்ட். சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் சோலார் சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல தான் வந்தேன்னா சாஞ்சி. ஸோ சாஞ்சி சிட்டி. ஆல்சோ நம்ம எந்த சாஞ்சி எங்க படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சி ஸ்டூபா ரிலேட்டடா வந்து என்ன நம்ம புத்திசம் ரிலேட்டடா படிச்சிருக்கா. சரிங்களா. அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும். அப்ப சஞ்சி ஸ்டூபா இது ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலாரா வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்ன சஞ்சி. சரியா. இதுமே வந்து என்ன போட்டோ ஞாபகத்தில் வச்சுக்கேன். சரி, அடுத்து வந்து என்ன அப்படின்னா தேர்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா பிஎம் தாக்ஷ் யோஜனாஸ் வந்து நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்க இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது இது நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கேன். சரிங்களா. இதுல நாட் கரெக்ட் என்னன்னா ஏஜ் கிரைட்டீரியா பாத்தீங்களா, இந்த ஸ்கீமோட ஏஜ் கிரைட்டீரியா 18ல இருந்து 60ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. சரியா. இந்த ஸ்கீமுக்கான ஏஜ் வந்து என்ன 18 டு வந்து என்னன்னா 40 தான். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு தெரியணும்ல. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து ட்ரைனிங் கொடுக்குறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். சரி, இது என்ன இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். அதனால இந்த கொஸ்டினை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஏன் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமுக்கும் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமுக்கும் டிஃபரன்ஸ் ஏன்னா சென்ட்ரல் செக்டர் அப்ப வந்து என்னன்னா ஃபண்டிங் ஃபுல்லாவே வந்து என்ன அப்படின்னா சென்ட்ரலே வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா. இதே சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து வேரி ஆகும். ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க 60-40 அப்படின்னு வந்து இருக்கும். 60 வந்து என்ன சென்டர் கொடுப்பாங்க, 40 வந்து என்னன்னா ஸ்டேட். இது சில ஸ்டேட் அந்த ஹிமாலயன் ஸ்டேட்டுக்குலாம் வந்து என்னன்னா 90-10 இருக்கும். 90 வந்து என்னன்னா சென்டர் கொடுப்பாங்க, 10 வந்து என்னன்னா ஸ்டேட் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னால ஃபுல் ஃபண்டிங் கவர்மெண்டே வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணும் ஸ்டேட்க்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா. ஸோ இதுக்கான ஏஜ் கிரைட்டீரியா வந்து என்ன 18ல இருந்து 45 இருக்கணும். இதுக்கு யாருக்கு வந்து என்னன்னா எலிஜிபிலிட்டிக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸோ எஸ்சி, அதே சஃபாய் கரம்சாரி, அதே மாதிரி வந்து வேஸ்ட் பிக்கர் அண்ட் டிஎன்டி வந்து என்னன்னா ஸோ டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கான இதை வந்து என்னன்னா எந்த ஒரு இன்கமே கிடையாது இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்றது. அப்ப அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மார்ஜினலைஸ் பர்சன் இருப்பாங்கல்ல, அதான் ஓபிசி, இபிசி, டிஎன்டி, இவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா ஸ்கில் கொடுத்த வந்து என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். இந்த ஸ்கீமோட வந்து என்னன்னா நோடல் மினிஸ்ட்ரி. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த ஒரு ஸ்கீம் படிக்க போறேன்னு வச்சுக்கலாம், அந்த ஸ்கீம் ரிலேட்டடா என்ன அப்படின்னா அதோட மிஷன்ஸ் வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. பிளஸ் வந்து என்னன்னா இந்த ஸ்கீமோட மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க. இதை வச்சுதான் நம்மளுக்கு அந்த கொஸ்டினே வந்து என்னன்னா டேக்கிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. விச் ஆர்கனைசேஷன்ஸ் ஹாஸ் டெவலப்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தட் அலோ கண்ட்ரி டு எஃபெக்டிவ்லி மேனேஜ் நேஷனல் டேட்டா அண்ட் ப்ராசஸ் ஃபார் வந்து ட்ரேடிங் கார்பன் கிரெடிட்ஸ். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்னன்னா எந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க, எதுக்காக பில்ட் பண்ணிருக்காங்கன்னா கார்பன் கிரெடிட்ஸ்க்காக. இப்ப நம்மளுக்கு டவுட் வரும், அதாவது ஃபர்ஸ்ட் கார்பன் கிரெடிட்ஸ் அப்படின்னு என்ன தெரிஞ்சா மட்டும்தான் என்னால இந்த கொஸ்டினை வந்து என்ன சால்வ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. சரியா? கார்பன் கிரெடிட்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப 2 கண்ட்ரி எடுத்துக்கங்களேன். சோ 2 கண்ட்ரி என்னன்னா, இது வந்து யுஎஸ்ஏன்னு எடுத்துக்கங்க. சோ இத வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கண்ட்ரி எடுத்துங்க. சோ இது டெவலப்டு, இது டெவலப்பிங் கண்ட்ரி. சரி, இதை எதுக்கு சொல்றேன்னா, இப்ப டெவலப்டு கண்ட்ரி வந்து என்னன்னா அவன் ஆல்ரெடி டெவலப் ஆயிட்டான். இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கான், நிறைய பொல்யூஷன்ஸ் வந்து என்ன எமிட் பண்ணிட்டே இருக்கான். சரிங்களா? பொல்யூஷன் ஃப்ரம் நிறைய வேலை இருக்கு. அவனோட யூஸ் பண்ற இப்ப நியூயார்க்கோட எலக்ட்ரிசிட்டியே பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4 கண்ட்ரியோட எலக்ட்ரிசிட்டி ஈக்குவலா வந்து என்ன செலவு பண்ணிட்டு இருக்கான். சரி, இப்படி பண்ணும்போது பொல்யூஷன் நிறைய வருது. கிளைமேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீம் லைக் வந்து கிளைமேட் சேஞ்ச்னு வருது, குளோபல் வார்மிங் இதெல்லாம் வந்து வருதுல. இந்த குளோபல் வார்மிங் வரதுனால சின்ன சின்ன கண்ட்ரி நிறையவே வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன, சவுத் ஆப்பிரிக்கன்ல இருக்கிற வந்து என்ன கண்ட்ரிஸ். இந்த கண்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, நீ பண்ற தப்புக்கு நான் ஏன்டா வந்து என்னன்னா வியர் பண்ணணும். சோ அதனால எனக்கு என்ன, எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, இப்ப அந்த கார்பன் கிரெடிட் அப்படின்னு ஒரு மெக்கானிசத்தை கொண்டு வந்து யுஎஸ்ஏ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவன் பொலிட் பண்றதை ஸ்டாப் பண்ண மாட்டான். ஆனா ஸ்னேகல் வந்து, அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரினா நான் எதுக்கு பியர் பண்றேன்னு ஒரு கொஸ்டின் வரல. இதை டேக்கிள் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, கார்பன் கிரெடிட் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. நான் யுஎஸ்ஏ வந்து என்னன்னா நான் பொலிட் பண்றேன், ஆனா நீ வந்து பொலிட் பண்ணல. சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி நீ என்ன பண்ற, நீ பொலிட் பண்ணல, அதுக்கான காசை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். நீ பொலிட் பண்ண வேண்டியது வந்து என்னன்னா ஈக்குவலன்ட் இருக்கும்ல. நான் எவ்வளவு பொலிட் பண்றோம் அந்த அளவுக்கு நீ ஈக்குவலண்டா வந்து பொலிட் பண்ணலாம். ஆனா நீ பொலிட் பண்ணல, அதனால என்ன பண்ணா, அந்த காசை நான் கொடுத்துறேன், அதை வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பொலிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா, யுஎஸ்ஏ வந்து என்னன்னா பொலிட் பண்ணுவான், ஆனா இவன் சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி பொலிட் பண்ணாம இருக்கான் பாத்தியா, அவனுக்கு வந்து என்னன்னா காசை வந்து என்ன கொடுத்துருவான். எப்படி கொடுப்பான், சும்மா கொடுக்க மாட்டான்ல, ஒரு கிரெடிட் மாதிரி வந்து என்ன வைப்பான். அதாவது இப்ப சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி வந்துன்னா கிளைமேட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறான்னு வச்சுக்கேன். கிளைமேட் சேஞ்ச் வந்து என்னன்னா நல்லா பண்ணணும், அதாவது கிளைமேட் சேஞ்ச் கம்மி பண்ணணும், குளோபல் வார்மிங் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா அதுக்கு கிரெடிட் அப்படின்னு வந்து என்னன்னா ஒன்று வாங்கி வச்சுக்குவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இன்டர்நேஷனலா வந்து என்னன்னா ரெகனைஸ் பண்ணுவாங்க. இந்த கிரெடிட்டை வந்து யூஎஸ்ஏ கொடுத்துட்டு யூஎஸ்ஏ வந்து ஃபண்டிங் கொடுப்பான். ஸோ இந்த மெக்கானிசம் மூலம் என்னன்னா 2 பேரும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து கார்பன் கிரெடிட். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் யார் இது பண்ணிருக்காங்கன்னா யூஎன்டிபி வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது கார்பன் கிரெடிட் வந்து என்னன்னா மேனேஜ் பண்ணுங்க. சரிங்க? இப்போ ஒரு நேஷனல்ல வந்து என்னன்னா, ஒரு நேஷனல் லெவல்ல வந்துன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி கிரியேட் பண்ணுங்க. உங்க நேஷனல் லெவல்ல நீங்க ஒரு கிரெடிட் மெக்கானிசத்தை வச்சிருக்கீங்க கார்பன் கிரெடிட்னா, அதுக்கு வந்து என்ன ஓப்பன் சோர்ஸ் மாதிரி வந்து இருந்தாதான் வந்து அடுத்த கண்ட்ரி ஆர் வந்து என்னன்னா எல்லாரும் பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ அதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். யூஎன்டிபி தான் வந்து என்ன இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன டெவலப் பண்ணிருப்பாங்க. இதுக்கான இது வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கார்பன் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இதை பேஸ் பண்ணி நேஷனல் கார்பன் ரெஜிஸ்ட்ரி வந்து என்னன்னா கொண்டு வந்து அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரெடிட் ரேட்டிங் ரிலேட்டடா எல்லாத்தையுமே வந்து என்னன்னா அப்லோட் பண்ணி வச்சிருவாங்க. இதன் மூலம் என்னன்னா டிஜிட்டல் பப்ளிக் குட்ஸா வந்து என்னன்னா வச்சுக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல நாங்க வந்து ஷேர் பண்ணி வந்து என்னன்னா வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன கான்செப்ட். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து யூஎன்டிபி. சரிங்களா? Fifth questions, which union ministry implement வந்து ஆத்மா நிர்பர் பாரத் வந்து ரோஜ்கர் யோஜனா. ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 நிறைய பேருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து வேலை போச்சு. சரிங்களா? ஸோ அப்ப வேலை போகும்போது நிறைய ஒரு ஒரு சைடு வந்து பாவர்ட்டி மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. இன்னொரு சைடு வந்து பீப்புள் ஹங்கர், ஏன்னா வேலைக்கு போலன்னா அவங்களால சாப்பிட முடியாது, அதுல ஒரு ஹங்கர். ஸோ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்லே வந்து நிறைய பேருக்கு வந்து அடியாச்சு. சரியா? இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆத்ம நிர்பர் பாரத் வந்து கொண்டு வந்தாங்க. இதன் மூலம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய ஃபுட் ரிசோர்ஸை வந்து என்னன்னா ஃப்ரீயா வந்து என்ன கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்கில்லிங் ரிலேட்டா பண்ணணும்னு சொல்லி வந்து ரீஸ்கில்லிங்கான இது வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஆத்மா நிர்பரோட வந்து இது பாரத்தோட இது. அதுல ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு ஒண்ணு இருந்தா, இந்த ரோஸ்கர் யோஜனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க பாருங்களேன், ஃபாஸ்டரிங் இந்த ஜாப் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு கோல் தான் வந்து ஆத்ம நிர்பர் பாரத் ரோஜ்கர் யோஜனாட இது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, ஆத்ம நிர்பர் பாரத் யோஜனாவோட பேசிக்ஸ் வந்து தெரியணும். இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க, 2020 லான்ச் பண்ணுங்க. இதுக்கான ஐடியா வந்து நியூ ஜாப்பை வந்து என்ன கிரியேட் பண்ணணும். ஏன்னா பீப்புள் நிறைய பேர்கிட்ட வந்து வேலை கிடையாது. சரிங்களா? வேற ஏதாச்சும் வேலை இருந்துமே நிறைய பேர் வந்து குவிட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து என்னன்னா லே ஆஃப் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு புதுசா வேலை கொடுக்கணும்னு சொல்லி வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. இப்ப இது யாருக்கெல்லாம் வந்து என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா, பினான்சியல் சப்போர்ட் யாரு கொடுப்பாங்கன்னா, நீங்க வந்து என்னன்னா இபிஎஃப் ஓட ரிஜிஸ்டர் ஒரு எம்ப்ளாயா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வந்து என்னன்னா பினான்சியல் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப இந்த இதை யாரு மேனேஜ் பண்றா அப்படின்னு கொஸ்டின் வருது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் வந்து லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்.
இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் ஏன் வருதுன்னா இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன்ஸ் கம் அண்டர் த வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட். அதனால கரெக்டான ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இது எல்லாமே வந்து நியூஸ்ல இருந்துச்சு சரிங்களா. செப்டம்பர் நியூஸ்ல இருந்ததுனால தான் இதை வந்து நான் எடுத்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆத்ம நிர்பர் பாரத் யோஜனா ரிலேட்டட் நீங்க பார்க்க வேண்டியது இதுதான் பேசிக்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து என்னன்னா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஃபார் த பீப்புள் வந்து who do not have வந்து ஜாப் அட் த டைம் ஆஃப் வந்து கோவிட் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் வந்து நேஷனல் கார்பன் ரெஜிஸ்ட்ரி லான்ச்டு பை வந்து யூஎன்டிபி இன் ஆகஸ்ட் வந்து 2023. ஸோ இந்த கொஸ்டின் அகைன் நான் சொல்லிட்டேன். இதுக்கான இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் கிளைமேட் சேலஞ்சுக்காக இது பண்றதா சரிங்களா. டு ஃபெசிலேட் கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் பிட்வீன் கண்ட்ரிஸ் வந்து என்னன்னா இது வந்து ஃபெசிலேட் பண்ணாது. அதாவது இதோட ஃபோக்கஸ் வந்து என்னன்னா நீங்க டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டடா என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் கிரெடிட் ட்ரேடிங்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இதோட மெயின் ஃபர்ஸ்ட் எய்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து என்னன்னா அடிஷனலா வந்து என்னன்னா இதோட அப்ளிகேஷன் மாதிரி வந்து வந்துடும் சரிங்களா. அப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஃபோர்த் சரியா. ஆன்சர் வந்து ஃபோர்த் தான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து என்னன்னா சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பை வந்து யூஎன்டிபி. ஸோ இது யாரோட இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3 பேரும் உள்ள வந்திருப்பாங்க. சப்போர்ட்டட் பை பாருங்களேன். ஸோ டிஜிட்டல் ஃபார் கிளைமேட் வந்து ஒர்க்கிங் குரூப் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் யாரு கூட ஒர்க் பண்ணுவாங்க, யூஎன்டிபி, வேர்ல்டு பேங்க், யூஎன்எஃப்சிசி, அதே மாதிரி வந்து இபிஆர்டி. சரி, இது என்ன சொன்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிளைமேட் சேலஞ்ச் அண்ட் கார்பன் கிரெடிட்டை வந்து என்ன அப்படின்னா மேனேஜ் பண்றதுக்கான ஒரு டிஜிட்டல் வந்து என்னன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுக்கிடுவாங்க சரிங்களா. இதன் மூலம் கார்பன் கிரெடிட் ரேட்டிங்கை வந்து என்ன அப்படின்னா சாரி கார்பன் கிரெடிட்ஸ் வந்து என்ன அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 7th கொஸ்டின்ஸ் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் கிராஸ் ரூட் வந்து என்ன கிரிப்டோ அடாப்ஷன்ஸ் அக்கார்டிங் டு த வந்து என்ன செயின் அனாலிசிஸ் 2023 குளோபல் கிரிப்டோ அடாப்ஷன் இண்டெக்ஸ். இந்த கொஸ்டின் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டெக்ஸ் வந்து என்னன்னா வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. எல்லா இண்டெக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஆனா சில இண்டெக்ஸ்ல வந்து என்னன்னா இந்தியாவோட ரோலை வந்து நல்லாவே சொல்லியிருப்பாங்க. எய்தர் வந்து என்னன்னா நெகட்டிவா இருக்கும் சரிங்களா. நெகட்டிவ் அதுவும் வந்து என்ன மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ற ஒரு எஃபெக்டிவா இருக்கும். இது எப்படி அப்படின்னா இந்த ஹங்கர் இண்டெக்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா மேஜர் இம்பாக்டை வந்து என்னன்னா நேஷனல் லெவலில் கிரியேட் பண்ணும். அதனால அந்த இண்டெக்ஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சில இது பாசிட்டிவ் இம்பாக்டா இருக்கும். ஸோ பாசிட்டிவ் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஏதாவது டெவலப்மெண்ட் ரிலேட்டடா வந்து என்னன்னா இண்டெக்ஸ் வேர்ல்டு லெவலில் வருது, அதுல இந்தியாவில வந்து நல்ல ரேங்க் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ரேங்க்லாம் நம்ம பார்த்துக்கணும். இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக்கோட வந்து என்ன அப்படின்னா கிரிப்டோ அடாப்ஷனோட இதுல வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கு. ஸோ அதனால அந்த கொஸ்டின் வந்து நான் கேட்டிருந்தேன் சரிங்களா. இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து இந்தியா ரேங்க் ஃபர்ஸ்ட் அமங் வந்து என்னன்னா 154 நேஷன் இந்த வந்து கிராஸ் ரூட் கிரிப்டோ அடாப்ஷன். இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது இன்னொன்னு இதோட அடிஷனலா என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இப்போ இந்த கிரிப்டோ வந்துருச்சுனாவே வந்து என்ன வந்துடும் கிரிப்டோ கரன்சி வந்து என்னன்னா உள்ள வந்துடும் சரிங்களா. கிரிப்டோ கரன்சி உள்ள வந்துட்டா என்ன வந்துடும் அப்படின்னா பிளாக் செயினும் வந்து உள்ள வந்துடும். இது ரெண்டுமே எல்லாமே அப்படின்னா எமர்ஜிங் டெக்னாலஜி சரிங்களா. அதனால மேபி கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து என்ன அப்கமிங் எக்ஸாம் செஷன்ல இருக்கு. ஸோ அதனால வந்து என்னன்னா அதை மென்ஷன் பண்ணிருக்கேன். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 8th கொஸ்டின் பாருங்களேன். இன் ஹவு மெனி கேட்டகரி ஹஸ் வந்து ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கர் பீன் அனௌன்ஸ்ட். ஸோ ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கர் என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுல பத்மா அவார்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இது பத்மா அவார்ட்ஸ் யார் அப்படின்னா சிவிலியனுக்கு வந்து என்ன கொடுக்குற அவார்ட் சரிங்களா. நீங்க ஒரு ஹையஸ்ட் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறது இந்தியா லெவலில் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க மிலிட்டரி லெவல்ல வந்து என்ன ஏதாவது பெரிய சாதிச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கான அவார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் அவார்ட்ஸ்லாம் இருக்கு சரிங்களா. ஸோ மேஜர் இருக்கிற அவார்ட்ஸ்லாம் வந்து என்னன்னா மிலிட்டரி லெவல்ல வந்து என்னன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப ஸ்போர்ட்ஸ் பர்சன் பெரிய லெவல் இதானாங்கன்னா அவங்களுக்குலாம் என்னன்னா கேல் ரத்னா வருது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்ன இருக்குல்ல. இப்ப நான் வந்து என்னன்னா ஒரு சயின்டிஸ்ட் சரிங்களா. இந்தியன் வந்து என்னன்னா ஒரு சயின்டிஸ்ட். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது வந்து என்னன்னா பெருசா நான் ஒண்ணு சாதிக்கணும்னு வச்சுக்கேன், எனக்கான அவார்டு அப்படின்னு பர்டிகுலரா கொடுக்கறதுக்கான மேஜர் அவார்டு கேட்டகரி அப்படின்னு ஒண்ணுமே இங்க கிடையாது சரிங்களா. அத நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோக்கஸ் பண்ணணும். சயின்டிஸ்டுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களுக்குமே ஈக்குவலா வந்து என்னன்னா இந்த மாதிரி அவார்ட்லாம் வந்து எப்படி சிவிலியனுக்கு இருக்கு, மிலிட்டரிக்கு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் தனி அவார்டு வந்து நேஷனல் லெவல் வந்து வேணும்னு சொல்லி கிரியேட் பண்ண அவார்டு தான் வந்து ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் அவார்டு சரிங்களா. இது என்ன கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 கேட்டகரியில வந்து என்னன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதாவது 4 கேட்டகரி என்ன விக்யான் வந்துன்னா ரத்னா, விக்யான் ஸ்ரீ, விக்யான் வந்துன்னா யுவசாந்தி ஸ்வரூப் பத்னாகர், அதே மாதிரி வந்து விக்யான் டீம். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு இதுமே வந்து விக்யான் யுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் சயின்டிஸ்டுக்கான அவார்டா இருக்கும். விக்யான் ரத்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப வந்து என்ன ஒரு மேஜர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து நம்ம ரிசர்ச் கொடுத்து நேஷனல் லெவல்ல வந்து என்னன்னா பெரிய இம்பாக்ட கொடுத்துருக்கும். விக்யான் டீம் வந்து டீம் மெம்பருக்கான ஒரு அவார்ட் சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்னன்னா
ஸ்டார்ட் பண்ணப்பட்டாங்க. நேஷனல் அவார்ட் ஓகேவா, இன் லைன் ஆஃப் வந்து என்ன பத்மா அவார்ட்ஸ் மாதிரி யாருக்குன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரிலேட்டடா பத்மா அவார்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அதே பேட்டர்ன்லேயே வந்து என்ன சயின்ஸ் டெக்னாலஜி இனோவேஷனுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு ஆசிரியர் வந்து என்ன விக்யான் புரஸ்கார் ஏன் நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ரீசெண்டா நாமினேஷன் ஆர் அப்ளிகேஷனை வந்து இன்வைட் பண்ண கேட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன இது இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னா 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். வாட் நேம் ஹேஸ் வந்து என்ன பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சக்சஸ்டட் ஃபார் வந்து ஓர் பார்லிமெண்ட் ஹவுஸ். இது ஏன் நியூஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா வி நோ தட் எல்லாருக்குமே தெரியும். நியூ பார்லிமெண்ட் பில்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எல்லாருமே வந்து என்னன்னா அக்குமோடேட் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து என்னன்னா எலெக்ஷன்ஸ் இயருமே வருது. ஸோ அதனால வந்து என்னன்னா ஓல்டு பார்லிமெண்ட் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கான கேள்வியே நிறைய வாட்டி வந்துருக்கு. அதாவது யூபிஎஸ்சிலேயே வந்து ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓல்டு பார்லிமெண்ட் பில்டிங்கோட வந்து என்னன்னா அந்த ஆர்கிடெக்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்கிடெக்சரை எதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வந்து கெட்டினாங்க அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சரியா. யூபிஎஸ்ன்னு சொல்றேன், பட் எஸ்எஸ்எல்லையுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துருக்கு சரிங்களா. சரி, இப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சாம் வித்வான் சதான். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுக்கான பேர் ஞாபகத்துல வச்சுங்க. ஓல்டு பார்லிமெண்ட் பில்டிங்கான அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து சக்சஸ் பண்ண நேம் வந்து சாம் வித்வான் வந்து சதான். சரி, ஓல்டு பார்லிமெண்ட் பில்டிங் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பார்லிமெண்ட் எப்படி இருக்குன்னா ரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இந்த ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஃபுளுன்ஸ் பை வந்து என்னன்னா ஒரு டெம்பிள். அந்த டெம்பிளோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். 10th கொஸ்டின் பாருங்களேன். விச் போர்ட் பிகம் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் போர்ட் டு ஹேண்டில் வந்து கிரீன் அமோனியா இம்போர்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வந்து கரண்ட் அஃபேர்ல. ஆனா நான் ஏன் சூஸ் பண்ணியிருந்தேன்னா எஸ்எஸ்சி எப்போதுமே வந்து என்னன்னா ஒரு இடத்த வந்து பிக் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு ஏதாவது நடந்துச்சு வச்சுக்கலாம், அதை வச்சு கேட்கிற கொஸ்டினுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் அதை வந்து பிக் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் போர்ட்னால வந்து எடுத்திருந்தேன். ஸோ கிரீன் அமோனியா இம்போர்ட்டை எந்த இது வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். மீன்ஸ் சி மீன்ஸ் வஓசி வந்து என்ன போட்டு தான் வந்து என்ன ஹேண்டில் பண்ணிப்பான். ஓஓசி வந்துன்னா தூத்துக்குடியன் போர்ட் சரிங்களா. இப்ப இதோட அடிஷனல் நம்ம என்ன லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் போர்ட்ஸ். ஸோ மேஜர் போர்ட்ஸ் வந்து என்னன்னா இந்தியாவில் இருக்கிற போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்க்க வேண்டும் சரியா. ஏன் சொல்றேன்னா கண்டிப்பா நம்மளோட எலிமினேஷன்ஸ் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இப்ப குஜராத் சைடு பாத்தீங்கன்னா கண்ட்லா போர்ட் இருக்கும். அதே மாதிரி மும்பைல வந்துன்னா ஜவஹர்லால் நேரு போர்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா மர்முக போர்ட் இருக்கும். அடுத்து மேங்களூர், கொச்சி, கொல்லம், அதே மாதிரி தூத்துக்குடியின் போர்ட். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3 போர்ட் இருக்கும் சரிங்களா. இங்க எண்ணூர், சென்னை, அதே மாதிரி தூத்துக்குடி. இப்போ விசாகப்பட்டினம் வந்து ஒடிசால வரும். அதே மாதிரி பிரதீப் போட்டு வரும். ஸோ அதே மாதிரி வந்து கொல்கத்தால இருக்கிற வந்து என்ன போட்டு வரும். இது எல்லாமே மேஜர் போர்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்கும்போது எலிமினேஷன்ஸ் நல்லாவே வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 11th கொஸ்டின் என்ன அப்படின்னா கிரேட் ஸ்கீம் சீன் வந்து ரீசென்ட்லி இந்த நியூஸ் அசோசியேட்டட் வித் விச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்கீம் வந்து என்னன்னா ஆல்வேஸ் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த எக்ஸாம் வேணா எடுத்துங்க சரிங்களா. எதர் எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கங்க, இல்ல வந்து என்ன டிஎன்பிசி கூட வந்து என்னன்னா எடுத்துக்கங்க, ஆர் வந்து என்னன்னா ஆர்ஆர்பி, ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா பேங்கிங். எல்லாத்துலயும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்கீம் இல்லாம வந்து என்னன்னா கொஸ்டின் இருக்காது. ஏன்னா ஸ்கீம் ஆல்வேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லா எக்ஸாம் பாடியுமே கொடுப்பாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு வந்து என்னன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் வந்து அந்த ஸ்கீமை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படின்னு வந்து ஒன்று சொல்லுவாங்க. இது ஒன்றும் கிடையாது. டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னா இப்போ டெக்ஸ்டைலோட வந்து என்னன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம இப்போ டெக்ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கலாம் மைனுக்கு என்ன வரும், சாரி வரும், ட்ரெஸ் வரும், இது மட்டும் தானே வரும். இவங்களோட ஐடியா என்னன்னா அந்த டெக்ஸ்டைல டெக்னிக்கல் வந்து என்னன்னா ஜாப் ஓரியன்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இன்ஜினியரிங்ல நிறைய வந்து என்ன ப்ராடக்ட் இருக்கும். அதுலயே வந்து என்ன டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டை வந்து உள்ள கொண்டு வாங்க. அதாவது என்ன மீன்ஸ் வருதுன்னா இந்த அதாவது டெக்ஸ்டைல டெக்னிக்கலுக்குள்ள எப்படி கொண்டு வருது இந்த பாருங்களேன். இந்த ஸ்பேஸ்ல வந்து என்ன அப்படின்னா ஸோ இது ரிலேட்டடா வந்து என்ன அப்படின்னா தேவையான பொருள், அதாவது தேவையான அந்த ட்ரெஸ்லாம் இருக்குல்ல அதான் வந்து டெக்ஸ்டைல் தானே. அதை இந்தியாவிலே இண்டிஜினியஸா வந்து என்னன்னா மேக் பண்ணணும். அதுக்கான இது அதே மாதிரி கிளவுஸ் இருக்கு. நம்ம வந்து என்னன்னா நம்மளோட வந்து என்னன்னா ஸோ அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா லைக் இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே வந்து மாத்துறது. அதே மாதிரி இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இந்த நானோ டெக்னாலஜில வரது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இப்போ வர வந்து அட்வான்ஸ் வந்து என்ன எமர்ஜிங் டெக்ஸ் இது எல்லாத்தையுமே டெக்ஸ்டைலோட வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் வரணும். அதை வச்சு வந்து என்னன்னா நிறைய வந்து என்னன்னா இண்டிஜினியஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது சரிங்களா. இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஸோ கிரேட் ஸ்கீம். இதோட இது பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அக்ராஸ் வந்து ஆஸ்பைரிங் இனோவேட்டர் இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தா சப்போர்ட்டிங் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் டு டிரான்ஸ்லேட் வந்து ப்ரோட்டோடைப் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட் இன்க்ளூடிங் வந்து கமர்ஷியலைசேஷன்ஸ். அப்போ டெக்ஸ்டைல் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து என்னன்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் நம்ம போற துணி மட்டும்தான் இருக்கும். அது இல்லாம நம்ம எப்படி டெக்ஸ்டைல வந்து என்னன்னா
ப்ராடக்டா கொண்டு வருது, கமர்ஷியலைசேஷன் பண்றது. இது எல்லாமே வந்து என்னன்னா இதுல வரும் சரிங்களா. நம்ம மாஸ்க் கூட எடுத்துக்கலாம், எல்லாமே வந்து என்ன டெக்ஸ்டைல இருந்து வருது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே தயாரிக்கணும்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க. ஒன் வே ஆஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கான வந்து என்னன்னா என்டர்பிரினர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்றது அண்ட் ஆல்சோ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி. சரி, அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். கிரேட் ஸ்கீம் ரிலேட்டட் டு வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர்கனைசேஷன் இஸ் செட் டு லான்ச் இட்ஸ் இன்னோவேட்டிவ் வந்து என்னன்னா அடாப்ட் ஹெரிடேஜ் வந்து 2.0 வந்து ப்ரோக்ராம். இந்த கொஸ்டினை பார்த்தனே வந்து ஹெரிடேஜ் அப்படின்னு வந்துச்சுல, இதுக்குள்ள நம்ம ரெண்டு டவுட் இருக்கும். எய்தர் வந்து ஜியாலஜிக்கல் சர்வே இல்ல ஆர்காலஜிக்கல் சர்வே. பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் வராது, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஹெரிடேஜ் வந்ததுனால மேபி வந்து என்னன்னா இதுக்குள்ள டவுட் இருக்கும். நீங்க ஞாபகத்துல வச்சுங்க, அடாப்டர் ஹெரிடேஜ் அப்படின்னு வந்தாவே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து மைண்ட்ல வந்துடும். சரியா, இங்க பாத்துக்க இந்த இமேஜ் வந்து நல்லாவே ஞாபகத்துல இருக்கும். ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடாப்டர் ஹெரிடேஜ் வந்து 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப 2.0 அப்படின்னாவே அப்ப ஒன்னு இருக்கும்ல, அந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்க பேசிக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. சரியா, இதோட இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கொலாபரேஷன் வித் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப டூரிசம் வந்து இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ஹெரிடேஜ் பிளேஸ வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கான இதெல்லாம் வந்து என்னன்னா மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். அதுதான் அவங்களோட வேலையாவே இருக்கும். சரிங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஃபண்டிங் வேணும்ல, அந்த ஃபண்டிங் எங்க இருந்து வரும்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட். சிஎஸ்ஆர் மீன் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டை வச்சு வந்து என்னன்னா ஒவ்வொரு சைட்டையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணி அதை பீப்புள் கிட்ட வந்து என்ன அப்படின்னா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்களோட டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து மாத்துறது. இதுதான் வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா, இப்ப 2.0 ப்ரோக்ராம் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப அந்த சிஎஸ்ஐஆர் ஃபண்டை வச்சு என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதாவது ஆல்ரெடி வந்த வெர்ஷனை வந்து என்ன ரீவாம் பண்ணி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து சேஞ்ச் பண்றது. இதுதான் வந்து என்ன இம்பார்ட்டன்ட். நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஹெரிடேஜ் 2.0 ப்ரோக்ராம் ரிலேட்டட் டு ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 13, இந்தியா எய்ம் டு பிகம் குளோபல் ட்ரோன் ஹப் பை விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. ஸோ இது ஏன் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் ட்ரோன் சக்தி 2023 வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது யாரு நடத்தினா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து என்ன கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, யாரோட ட்ரோன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கூட வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இதுதான் வந்து என்ன இம்பார்ட்டன்ட். இதனால என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ட்ரோன் வந்து நிறையவே வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஈவன் வந்து என்னன்னா இப்ப எல்லாத்துலயும் வந்து ட்ரோனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க நிறைய மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுன்னா ட்ரோன் கேப்சர் பண்ற வந்து இந்த கேமரா ஆங்கிள் எல்லாம் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரோன் தான். சரிங்களா, அதே மாதிரி மிலிட்டரி லெவல்ல பாத்தீங்கன்னா நிறையவே வந்து என்னன்னா அப்ளிகேஷன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து என்ன நியூஸ் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். ட்ரோன் அட்டாக்ல வந்து என்னன்னா பாகிஸ்தான்ல வந்து என்னன்னா பண்ணாங்க, டெரரிஸ்ட் அட்டாக்ல வந்து சொன்னாங்க. அப்ப ட்ரோன் அதோட அப்ளிகேஷன்ஸ் நிறையவே வந்து வந்துட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா ட்ரோனை வந்து என்னன்னா இந்தியால நல்லாவே ப்ரொமோட் பண்ணணும், அதுக்கான வந்து என்னன்னா ஒரு குளோபலான வந்து ஹப் மாதிரி மாறணும்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணது. எந்த இயருக்குள்ள 2030 வரணும் அப்படின்னு வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. சரிங்களா, அப்ப அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஸோ இந்தியா பிகம் வந்து என்ன குளோபல் ட்ரோன் ஹப் பை வந்து 2030. ஸோ 2030 இன்னொரு இது வந்து என்ன ஞாபகத்தில் வச்சிருக்காங்களே எஸ்டிஜி இருக்கும். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட வந்து என்னன்னா 2030 தான் நம்மளோட எய்மாவே வந்து வச்சுப்பாங்க. அதை வந்து இன்டர்லிங்க் பண்ணிக்கங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின்ஸ் 14th கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வந்து என்னன்னா மாளவியா மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசென்ட்லி லான்ச் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாளவியா மிஷன்ஸ் ரிலேட்டட் டு வந்து டீச்சருக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து என்னன்னா மறந்துடாதீங்க, டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் வந்து என்னன்னா இந்த மாளவியா மிஷன்ஸ். இதன் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசெண்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசா வந்து என்ன அப்படின்னா எஜுகேஷன் பாலிசி வந்து என்ன கொண்டு ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அதுல ஒன் ஆஃப் த வந்து கிரைட்டீரியா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டீச்சரோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்லிங்கை வந்து என்னன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி மென்ஷன் பண்ண இந்த மாதிரி டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சு தான் மென்ஷன் பண்ண லைக் அது இம்ப்ரூவ் பண்ணணும்ல, அதுக்காக இது வந்து என்ன கிரியேட் பண்ணப்பட்டது. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது மாளவியா மிஷன் ரிலேட்டட் டு வந்து என்ன டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, Question number 15. ISRO used which launch vehicle to successfully launch its solar missions வந்து என்ன ஆதித்யா L1. ஸோ நேம் இட் செல்ஃப் என்னன்னா ஆதித்யா L1 ரிலேட்டடா வந்து என்னன்னா நம்மள வந்து என்ன லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, இப்ப ஆதித்யா L1 அப்படின்னு இருக்குல்ல, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு சன் மிஷன். சரிங்களா, அதாவது சன்னை போயிட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகுது. செகண்ட் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷன்ஸ்க்கு வந்து என்ன லான்ச் வீக்கிள்ஸ் வந்து என்னன்னா நம்ம இது பண்ணியிருந்தாங்க. இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட். இப்ப சன் மிஷன்ஸ் அது வந்து என்ன L1 லக்ராஞ்சியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் L1 ஏன் L2 இருக்கக்கூடாதா, ஏன் L3 இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட் வரும். இப்ப இதுதான் வந்து என்னன்னா நம்ம எர்த்துன்னு வச்சுக்கலாம், இதுதான் வந்து என்னன்னா சன். சரிங்களா, இப்ப இங்கதான் வந்து L1 இருக்கும். சரிங்களா, நம்ம ஏன் இங்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது வந்து L2 இருக்கும். சரி, இப்ப இந்த இடத்துல வச்சாதான் வந்து என்ன அப்படின்னா இங்க சன் இருக்கு, இங்க L1ல வச்சாதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப எர்த்துக்கு ஏதாவது வந்து என்னன்னா இம்பாக்ட் ஏதோ ஒரு இஷ்யூஸ் மாதிரி வர மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்க.
ஏதோ டிசாஸ்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து இங்க இருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். இதன் மூலம் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்னா ஈஸியா வந்து என்னன்னா அவேர்னன்ஸ் கிடைச்சு சரிங்களா. அதாவது முன்னாடியே நம்மளுக்கு என்னன்னா அவேர்னன்ஸ் கிடைச்சு நம்ம எர்த்த வந்து என்னன்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இன்னும் L1.B இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இப்ப இதுக்கான லான்ச் வெஹிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இஸ்ரோ பிஎஸ்எல்வி வந்து C57 தான் வந்து லான்ச் பண்ணிப்பாங்க ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் L1 மிஷன்ஸ் வந்து சன் ரிலேட்டடா இது போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர், அவுட்டர் மிஸ் லேயர் ஆஃப் த சன்னை வந்து கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா ஸ்டடி பண்ண வச்சுங்களா. ஸ்டடி பண்ணி அதன் மூலம் நிறைய வந்து என்ன அப்படின்னா டேட்டாவை வந்து நான் அனுப்பும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன் ஃபியூச்சர்ல ஏதாவது வந்து மேஜர் டிசாஸ்டர் நடக்க போற மாதிரி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பிஎஸ்எல்வி C57 சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விச் அமாங் த ஃபாலோயிங் மினிஸ்ட்ரி லான்ச் த ப்ரோக்ராம் அண்டர் வந்து என்னன்னா ஸோ கிராமயோக் விகாஸ் யோஜனா அப்படின்னு நம்ம விகாஸ் யோஜனாவே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா ஒரு ஸ்கீம் தான் சரிங்களா. இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து காதி அண்ட் வில்லேஜ் வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரி கமிஷன்ஸ். இந்த கமிஷன் எதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து என்னன்னா இந்த கேவிஐசி இருக்கு. ஸோ இவங்களோட வேலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய ஆர்டிஷன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆர்டிஷனுக்கான இதை வந்து என்னன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில்ல வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட வந்து என்னன்னா ஸ்கீம் தான் வந்து என்னன்னா ஸோ கிராமயோக் விகாஸ் யோஜனா. இப்ப இது வரும் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் வந்து என்ன மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் தான் கரெக்டானது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கேவிஐசி பார்ட் ஆஃப் வந்து என்னன்னா இந்த மினிஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறதுனால. சரி கொஸ்டின் நம்பர் 17. ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் வந்து அசோசியேட்டட் வித் விச் மினிஸ்ட்ரி. ஸோ இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். COVID-19 நிறைய பேர்னால வந்து என்னன்னா எதுவுமே படிக்க முடியல. ஏன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஷட் டவுனா இருந்துச்சுல. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வேணும். இதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து என்ன கேன் லேர்ன் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொண்டு வரப்பட்டது சரிங்களா. இதுல என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா கோர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. போத் வந்து என்னன்னா ஃப்ரீயாவும் கொடுப்பாங்க பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு கோர்ஸும் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து என்ன அக்ரிவேட்டட் வித் வந்து ஐஐடியோட கோர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து என்ன அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான் வரும். இது ஏன் நியூஸ்ல இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் சரிங்களா. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன பண்ணியிருப்பாங்களா பர்சனலைஸ்ட் அடாப்டிவ் லேர்னிங்கை வந்து என்னன்னா இந்த திக்ஷா பிளாட்ஃபார்ம்குள்ள இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நியூஸ் இருந்து சரிங்களா. ஸோ அதனால வந்து என்னன்னா இது இம்பார்ட்டன்ட். சரி அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து திக்ஷா பிளாட்ஃபார்ம் வந்து என்ன ரன் பண்றாங்க. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 18 என்ன சொன்னா ஹூ ஹாஸ் லான்ச் இந்தியாவோட ஓன் பிளாக் செயின் பேக் டு வந்து ஓப்பன் சோர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து ஃபால்கன். இப்ப பிளாக் செயின் டெக்னாலஜின்னு வந்தாவே உங்களுக்கு எது வந்துடும் கிரிப்டோ கரன்சி வந்து என்னன்னா உள்ள வந்துடும். ஏன்னா கிரிப்டோ கரன்சி வந்தனாவே வந்து வந்துடும். கண்டிப்பா நம்மளோட ஆர்பிஐ வந்து என்னன்னா ஸோ கிரிப்டோக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் டிஜிட்டல் கரன்சி ரிலேட்டடா வந்து என்னன்னா நிறைய பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால வந்து என்ன இந்த ஏரியா எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ அதனால வந்து இந்த கொஸ்டின் நான் எடுத்திருந்தேன். எனக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிசிஐ. ஸோ என்பிசிஐ தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவோட ஓன் பிளாக் செயின் பேக் வந்து ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் நேம் வந்து ஃபால்கன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின் ஆனா வந்து என்னன்னா ப்ராஜெக்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை வந்து என்னன்னா ஒரு பைலட் ப்ராஜெக்ட்ல பண்ணி பார்ப்பாங்க எவ்வளவு செக்யூர்டா வந்து என்னன்னா இந்த இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜினாவே வந்து என்ன தெரியும் நீங்க கிரிப்டோ கரன்சி படிக்கும்போது அந்த கிரிப்டோ கரன்சி எதை பேஸ் பண்ணி வந்து ரன் ஆகும் அப்படின்னா பிளாக் செயின் தான். இந்த பிளாக் செயின் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது. அதாவது என்னச்சுன்னா பாக்ஸா வந்து என்னன்னா இருக்கும் சரிங்களா. இப்ப பாக்ஸா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே வந்து என்னன்னா அட்டாச்சா இருக்கும். இப்ப நீங்க இதான் உங்களோட பாக்ஸ்னு வச்சுக்கேன். இதை நீங்க வந்து என்னன்னா செக்யூர்டா வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஏதாவது இதுல வந்து மாடிஃபை பண்றீங்க அப்படின்னா இந்த இருக்கிற அடுத்தவங்களுக்குமே வந்து இது தெரிய வரும். பட் என்ன மாடிஃபை பண்றீங்கன்னு தெரிய வராது. ஆனா நீங்க மாடிஃபை பண்றீங்கன்னு வந்து தெரியும். அதனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்பரன்சி வந்து நல்லாவே கிரியேட் பண்ணும் சரிங்களா. அதனால வந்து இம்பார்ட்டன்ட். அப்ப தெரிஞ்சுக்கங்க. ஸோ நேஷனல் வந்து பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் செயின் பேக்ட் வந்து என்னன்னா ஃபால்கன் வந்து என்ன ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நிறைய பேருக்கு டவுட் வரும் ஆர்பிஐ கூட வந்து வரலாம். ஆர்பிஐ இந்த இதுல கிடையாது. ஏன்னா கிரிப்டோ கரன்சினாவே ஆர்பிஐன்னு போயிருவாங்க. அதனால அது வந்து நான் சொல்லுவேன் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். விச் இந்தியன் ஸ்டேட் வந்து என்ன ரீசெண்டா வந்து என்ன இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ். ஈவன் வந்து என்னன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் ரிலேட்டடா எப்போதும் வந்து என்ன எக்ஸாம்ல கேட்பாங்க சரிங்களா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து சாந்தினிகேதன். இப்ப சாந்தினிகேதன் அப்படின்னா என்ன கிடையாது. ரீசெண்டா வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கு சரிங்களா. ஸோ வெஸ்ட் பெங்கால் இந்த பிளேஸுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கொஸ்டின் எப்படி வேணும்னா சாந்தினிகேதன் வந்து யுனெஸ்கோட வந்துன்னா வேர்ல்டு ஹெரிடேஜ் கிடைச்சது அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால சொல்றேன் சரிங்களா.
இதனோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாந்தினிகேதன் எதுனா ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன வருவார். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வந்து என்னன்னா ஒரு ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதன் மூலம் இது வந்து என்னன்னா அந்த டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுனால வந்து இது ரொம்ப வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து இதுக்கான ஹெரிடேஜ் சைட்ஸ் வந்து கொடுத்துருக்கான்னு வச்சுக்கீங்களா. இதெல்லாம் பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தினிகேதனுக்கு வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் லொகேட்டட் இன் வந்து வெஸ்ட் பெங்கால். இதுக்கான ஃபேமஸ் ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஸ்கூல் வந்து அந்த டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ 20th கொஸ்டின் என்ன, டாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் வில்லேஜ் அச்சீவ்ட வந்து என்னன்னா ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ பிளஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப இதுல ரெண்டு இருக்கு. அதாவது ஓப்பன் டிஃபிகேஷன் வந்து ஃப்ரீ அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீ பிளஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன ஆகும்னா ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீனா ஓப்பன் அதாவது என்ன வெளியில வந்து என்ன மலங்கழித்தல் இருக்கு பாத்தீங்களா, அதை நாங்க ஸ்டாப் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஓப்பன் டிஃபிகேஷன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அதாவது டாய்லெட் வந்து என்ன அப்படின்னா கெட்டி கொடுக்குறது. ஸோ அதான் வந்து என்ன மேஜரான இது வந்து என்ன சரிங்களா. ஸோ ஆனா இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க வந்து என்னன்னா அந்த ஓப்பன் வெளியில வந்து மலங்கழிக்கிறத வந்து என்ன ஸ்டாப்பும் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டாய்லெட் கட்டி கொடுத்து அந்த டாய்லெட்டை வந்து என்ன சாலிட் ஆர் லிக்விட் மேனேஜ்மெண்ட்மே வந்து என்ன அப்படின்னா கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஓபன் ஃப்ரீனா டாய்லெட் கிட்டி கொடுத்தா மட்டும் போதுமா? அதுக்கான ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் அந்த சாலிட் லிக்விட வந்து மேனேஜ் பண்ணணும்ல. அது இருந்தா தானே வந்து என்னன்னா அது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். அதுதான் வந்து என்ன ஓப்பன் பிளஸ் ஸ்டேட்டஸ்க்கான சிம்பிள் சரிங்களா. இப்ப இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ராக்சிமேட்லி 75% வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 1/4 அதாவது 3/4 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியன் வில்லேஜ் வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க ஓப்பன் ஃப்ரீ பிளஸ் ஸ்டேட்டஸ். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. நான் ஆல்ரெடி சொன்னதை இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஃப்ரீ பிளஸ் ஸ்டேட்டஸ் வந்து எது கொடுத்துருப்பாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் வந்து ஜல் சக்தி கீழே வந்து வரும். இது என்னன்னா சாலிட் அண்ட் லிக்விடோட வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் வந்து என்ன சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ விச் சிட்டி ஹோஸ்டடா வந்து என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சமிட் வந்து என்ன அப்படின்னா 2023. நான் ஆல்வேஸ் மென்ஷன் பண்ணிட்டேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்கான இது வந்து 2030. ஸோ எவ்ரி கண்ட்ரி வந்து என்னன்னா இதை வந்து என்னன்னா அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. இதுல நிறைய வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா இப்போதைக்குன்னு இம்பார்ட்டன் கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இப்ப இதுல ஒரு சமிட் வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர் இருக்கிறதுனால நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டியது சரியா. இந்த இயருக்கான சமிட் 2023 வந்து சமிட் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது யூஎனோட வந்து என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட சமிட் வந்து என்ன நியூயார்க்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணி சமிட் பண்ணி முடிச்சிருக்காங்க 2023. இது மட்டும் நீங்க பேசிக் வந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா. வேற பெருசா இதுல இருந்து லேர்ன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஹூ வாஸ் லான்ச் வந்து என்ன அம்ரித் கலஷ் வந்து யாத்ரா அண்டர் த வந்து மேரி மத்தி மேரா தேஷ் அப்படின்னு ஒரு கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணது. இது ஏன் இம்பார்ட்டன் மறுபடியும் நான் சொல்லிடுறேன். இதை ஸ்டார்ட் பண்ணது யார் தான் யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சரிங்களா. இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நம்மளோட இந்தியா இருக்கு பாத்தீங்கன்னா, இந்தியாவை ஒரு கிரேட் நேஷனா மாத்தணும், அதுக்கு பீப்புளோட சப்போர்ட் வேணும்னு சொல்லி எமோஷனலா வந்து என்ன பேசுறதுக்கான இதுதான் சரியா. இந்த கேம்பெயின் என்னன்னா ஸோ எமோஷனலா பீப்புளை எப்படி வந்து அப்பீல் பண்றது டு மேக்கிங் வந்து இந்தியா அஸ் அ கிரேட் நேஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறது. சரி, இதுக்கான கேம்பெயின் ஜஸ்ட் ஒரு கேம்பெயின் மட்டும் நான் பேர் வச்சுக்கணும். அதுக்கான கேம்பெயின் பேர் என்ன மேரி மத்தி மேரா வந்தனா தேஷ் அப்படின்னு ஒரு கேம்பெயின் சரிங்களா. ஈவன் ஸோ நம்மளுக்கு வந்து என்னன்னா இப்ப கேம்பெயின் அப்படின்னு வந்தனால நிறைய டவுட் வரும். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து என்ன 2-3 கேம்பெயின் வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் வந்து என்ன அப்படின்னு நம்மளோட 75th வந்து இண்டிபெண்டன்ஸ். அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணீங்கன்னா இந்த அம்ரித்கார்லாம் ஒன்றும் கிடையாது. ரிமைனிங் அதாவது 100 வருஷத்துக்கு வந்து என்னன்னா மிச்சம் ரிமைனிங் 25 இயர்ஸ் இருக்குல்ல, அந்த 25 இயர்ஸ்க்கு நம்ம என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி இந்த அம்ரித்கார்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதோட அடிஷனலா வந்து சங்கல்ப் கே சிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா இனிஷியேட்டிவ் எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரு குளோபல் கிரேட் நேஷனா மாத்தணும்னு சொல்லி வந்து கிரியேட் பண்ணப்பட்டது சரிங்களா. அப்ப அம்ரித்கார் சங்கல்ப் கி சதி பிளஸ் வந்து என்ன மேரி மாத்தி மேரா தேஷ், இது எல்லாமே கேம்பெயின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவை வந்து குளோபலா வந்து என்னன்னா பெரிய நேஷனா மாத்தணும் சரிங்களா, கிரேட் நேஷன். அதை எப்பக்குள்ள மாத்தணும்னா 2047 மாத்தணும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப கரெக்டான ஆன்சர் வந்துன்னா இதுக்கான ஆன்சர் அமித்ஷா. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 2023 அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடா வந்து என்னன்னா பார்க்கணும். ஏன் அப்பாயின்மெண்ட் இம்பார்ட்டன் அப்படின்னு வச்சுக்கேன். இதுல நான் நிறைய வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கல. நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் எஸ்எஸ்சி அண்ட் ஆல்சோ வந்து என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி பேட்டர்ல என்ன மாதிரி வந்து என்னன்னா கேட்டிருந்தாங்கன்னு பார்த்துட்டு அதை மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் வந்து இருந்துச்சுன்னா அதை மட்டும் நான் வந்து என்னன்னா அந்த கொஸ்டினா ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சரி, இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஹூ ஹாஸ் பீன் எலெக்டட் வந்து நியூ பிரசிடென்ட் ஆஃப் சிங்கப்பூர். இது ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இந்தியன் வம்சாவளி ரிலேட்டடா ஒருத்தவர் வந்து என்ன அப்படின்னு
நியூ பிரசிடென்ட் ஆஃப் சிங்கப்பூரா இருக்காரு. இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ தார்மன் சண்முக வந்தனா ரத்னம். ஸோ பேரே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு தமிழ் நேம் மாதிரி தானே இருக்கு சரிங்களா. ஸோ இவர் இந்தியன் வம்சாவளி, இந்தியன் கிடையாது சரிங்களா. இ வில் பி வந்து 9th பிரசிடென்ட் ஆஃப் சிங்கப்பூர். இப்ப சிங்கப்பூரோட அடிஷனல் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் வந்து என்ன கேபிட்டல் இஸ் சிங்கப்பூர் சிட்டி. டாலர் வந்து என்ன அப்படின்னா அதோட கரன்சி வந்து என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா. இதெல்லாம் பேசிக்ஸ். இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து தார்மன் சண்முகரத்னம். இவர் தான் வந்து நியூ பிரசிடென்ட் ஆஃப் சிங்கப்பூர். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன ரீசெண்டா ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க டு லுக் இன்டு த feasibility ஆஃப் வந்து சைமல்டேனியஸ் போல் ஃபார் ஸ்டேட் அசம்பிளி அண்ட் லோக்சபா. ஹூ வில் சேர் திஸ் கமிட்டி அப்படின்னு ஒன்றும் கிடையாது, ஒன் நேஷன்ஸ் ஒன் எலெக்ஷன்ஸ். ஸோ அதான் வந்து என்னன்னா இதுக்கான இது என்ன. ஸோ ஒன் நேஷன்ஸ் அதே மாதிரி வந்து என்னன்னா ஒன் சாரி ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ். இந்த இதுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் பண்ணு சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நிறையவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக வந்து என்ன கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல என்ன சொன்னாங்கன்னா சென்டர் என்ன சொல்றான் எனக்கு வந்து என்னன்னா சைமல்டேனியஸ் போல் மாதிரி வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கான வந்து என்ன அப்படின்னா நிறைய செலவு இருக்குன்னு சொன்னா. ஸ்டேட் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா இப்படி நீ சைமல்டேனியஸ் போல் வச்சுட்டு அப்படின்னு பார்த்தா நிறைய இடத்துல வந்து ஸ்டேட்டுக்கான ரைட்ஸ் வந்து போயிடும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்கேன் சரியா. இதை பேஸ் பண்ணி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதுக்கான ஃபீஸிபிலிட்டியை பாருங்கன்னு சொன்னாங்க சரியா. அந்த கமிட்டியை ஹெட் பண்றது யாருன்னா அவர் ஃபார்மர் வந்து என்னன்னா பிரசிடென்ட். ஸோ இவர் தான் சரிங்களா. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி, ராம்நாத் கோவிந்த் சரிங்களா. இதுல இருந்து பேசிக் என்ன லேர்ன் பண்ண வேண்டியதுன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு சரிங்களா. அது வந்து என்ன அப்படின்னா கொண்டு வரணும்னு சொல்லி வந்து என்னன்னா பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி ஹெட்டட் பை வந்து என்ன அப்படின்னா அவர் ஃபார்மர் பிரசிடென்ட் வந்துன்னா ராம்நாத் கோவிந்த். அவ்வளவுதான். நம்ம பெருசா வந்து லேர்ன் பண்ண தேவையில்ல. இதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம லேர்ன் பண்றோம்னு வச்சுக்கலாம், அது எல்லாமே வந்து என்னன்னா நம்ம எஸ்ஐ மாதிரி போயிடும். ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா எங்கேயாவது நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. நம்ம எழுத போறது 4 வந்து எம்சிக்யூ பேஸ்ட். ஸோ அதனால வந்து இந்த வந்து மோர் தென் எனஃப் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 3, ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் வந்து நியூ பிரின்சிபல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வந்து பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. ஸோ பிஐபி வந்து என்னன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதாவது ஒரு நேஷனல் லெவலில் ஏதாவது வந்து நியூஸ் வருது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது வந்து அப்டேட் பண்றாங்கன்னா இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா. பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதோட டைரக்டர் ஜெனரல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா மணிஷ் தேசாய். ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அசியூம்டு வந்து என்ன பிரின்சிபல் டைரக்டர் ஜெனரல் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய நேம்ஸ் வரும் சரிங்களா. எல்லா நேமே நம்ம மனப்பாடம் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே மைண்ட்ல நிற்காது. ஸோ எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா நான் வந்து எப்போதும் இந்த மாதிரி நேம் வந்துச்சுனாவே சின்ன ஷார்ட் கட்ஸ் வந்து வச்சிருப்பேன். லாஜிக் இருக்காது, பட் ஷார்ட் கட்ஸ் இருக்கும். இதுல என்னன்னா இங்க தேசாய் அப்படின்னு இருக்குல்ல, நான் தேசாய் ஒரு பேர் எங்க படிச்சிருந்தேன் அப்படின்னா மொராஜி தேசாய் வந்து நம்ம ஃபார்மர் வந்து என்னன்னா பிரைம் மினிஸ்டர் சரிங்களா. இவரோட பீரியட்ல நிறைய நியூஸ் வந்து என்னன்னா அப்பீர் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. என்ன பண்றேன்னா மொராஜி தேசாய் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நியூஸ்ல வருவாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப நியூஸ் அப்படின்னா நான் எதாவது கனெக்ட் பண்ணிக்கிறேன் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. அந்த தேசாய் அப்படின்னு பார்த்தா இவர் பேர் கிடையாது. பிரஸ் இன்ஃபர்மேஷன் வந்தாவே வந்து தேசாய் பேர் வரும் அப்படின்னு சொல்லி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இது வந்து என்னன்னா லாஜிக் கிடையாது, பட் ஷார்ட் கட்ஸ்க்குனால வந்து வச்சு சரியா. அடுத்த கொஸ்டின் பண்ணலாம். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் வந்து சூரஜ் டிராக்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் ஃபேவரட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி தான் வந்து என்னன்னா இதோட பிராண்ட் அம்பாசிடரா வந்து என்ன இருப்பார் சரிங்களா. இதெல்லாம் பெருசா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஜஸ்ட் வி நோ தட் அவ்வளவுதான். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ ஹாஸ் பீன் நேம்ட் அஸ் வந்து சேர்மன் ஆஃப் ஃபிலிம் வந்து டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. ஸோ FTIன்னு சொல்லுவாங்க, புனேல இருக்கு. இதோட வந்து நியூ சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து என்னன்னா ஆர் மாதவன் சரிங்களா. ஸோ மாதவன் தான் ரீசெண்டா வந்து என்ன சேர்மனா இருப்பார். இவர் ஏன் வந்து இருக்காருன்னா ரீசெண்டா வந்து இவரோட மூவி வந்து ராக்கெட்ரி வந்து என்ன அப்படின்னா நேஷனல் அவார்டே வந்து வாங்கியிருப்பான் சரிங்களா. ஸோ நேஷனல் அவார்ட் ரெகக்னிஷன் கிடைச்சது அண்ட் ஆல்சோ அவார்டும் வந்து வாங்கினான் சரிங்களா. இது ஒரு நல்ல மூவி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி நாராயண் ரைஃபை வந்து நல்லாவே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க இது சரிங்களா. சரி, ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யாரும் கேட்காதீங்க. ஸோ இவர் வந்து என்னன்னா இஸ்ரோல வந்து என்ன ஒரு சயின்டிஸ்ட். அதனால வந்து என்னன்னா இது இம்பார்ட்டன்ட். அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவோட நியூ சேர்மன் வந்து என்னன்னா ஆர் மாதவன். சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஹூ ஹாஸ் பின் செலக்டட் அஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் பை த உமன் ஃபேஷன் பிராண்ட் வந்துன்னா டபிள்யூ. ஸோ இதுக்கான இது வந்து என்னன்னா அனுஷ்கா சர்மா தான் வந்து என்ன ரீசெண்டா வந்து என்ன பிராண்ட் அம்பாசிடர் இருப்பாங்க. இந்த பிராண்ட் அம்பாசிடர்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் 99% வந்து கிடையாது. பட் இருந்தாலும் நான் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து எங்கேயாவது ஒருத்தர் வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா விசாரக்கூடாதுல. ஸோ அதனால சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 7. ஸோ நம்மளோட கடைசி கொஸ்டின். ஹூ ஹாஸ் பின் ரீஅப்பாயிண்டட் அஸ் வந்து அட்வைஸ் டு த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ எப்போதுமே வந்து என்னன்னா பிரைம் மினிஸ்டர் கேட்ட அட்வைசர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா. அதை ரீஅப்பாயின்மெண்ட் பண்றாங்க, அவரே வந்து மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் வந்து என்ன நியூஸ்ல இருந்து அதனால அது வந்து இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா அமித் காரே. இவர் தான் வந்து என்ன ரீசெண்டா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவருக்கான பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இஸ் அ ஃபார்மர் வந்து என்னன்னா பியூரோக்ராட். சரி,
இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பீரியட வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இவரோட நேம். ஸோ இந்த ஃபோட்டோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, இது வரைக்கும் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, செப்டம்பர் வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அக்டோபர் வந்து என்னன்னா, ஒன் பை ஒன் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி. என்னோட இதுல வந்து என்னன்னா, கண்டிப்பா நான் எல்லா மந்த்துமே வந்து என்னன்னா, அப்கமிங் 2024 எக்ஸாமுக்கு குடுத்துருவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.